கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல கூட நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற தேவன் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விதமான ஒரு கேள்வி வருகிறது. அதாவது ஏன் இந்த லெந்து நாட்களை நம்ம அனுசரிக்கணும்? இது ஒரு ட்ரெடிஷனல் மாதிரி இருக்குதே. இது பாரம்பரிய சபைகள்ல இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிறாங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த லெந்து நாட்கள் அனுசரிக்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வருது. அதனால சில பேர் என்ன பண்றதில்லன்னா இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிறதே கிடையாது. இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாடு மரணங்களை அவருடையதை தியானித்து இது அவருக்கு ஏதோ செய்த தப்பு மாதிரி, அவர் மேல வந்த தண்டனை, அவர் ஏதோ செய்யக்கூடாத காரியத்தை செய்ததை போலவே பார்த்து அப்படியும் போய்விடுகிறாங்க. ஆனா வேதம் இந்த லெந்து நாட்களை பழைய ஏற்பாடு காலகட்டத்துல வரப்போகிற பஸ்காவுக்கு அடையாளமாக, அதாவது இயேசு கிறிஸ்து பிரதான பஸ்காவாய் பலியாக போகிறார் என்பதற்கு அடையாளமாக ஒவ்வொரு வருடமும் பஸ்காவுக்கு முன்னாடி கூடார பண்டிகை எனப்பட்ட ஒரு பண்டிகையை தேவனை அனுசரிக்க சொல்றார். சகரியா 14வது அதிகாரத்துல இந்த கூடார பண்டிகையை அனுசரிக்கலைன்னா கட்டாய எகிப்தியருடைய பாவத்தோடு கூடார பண்டிகையை அனுசரிக்காதவர்களுடைய அந்த காரணத்து நிமித்தமா வாதையை தேவன் அனுமதிப்பேங்கிறார். அப்ப அந்த கூடார பண்டிகையில என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தேவன் நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுக்கிறார். உபாகமத்துல மோசையின் மூலமா சொல்றார். அதாவது இந்த கூடார பண்டிகை எனப்பட்டது இஸ்ரவேலருக்கு வருடத்துக்கு ஒரு முறை, பஸ்காவுக்கு முன்னாடி ஒரு 40 நாட்கள் அல்லது 36 நாட்கள் அவரவர் தங்கள் வீடுகளை விட்டு தங்களுக்கு அருகாமையில இருக்கிற கூடாரத்தை உபயோகப்படுத்தி கூடாரத்துல தங்கி, எப்படி இஸ்ரவேலின் மக்கள் 40 வருடம் கூடாரத்துல தங்கி இருந்து வனாந்தரத்துல தேவனால நடத்தப்பட்டாங்க. அதாவது இந்த உலக மக்கள் ஆகாரத்தை புசித்து உயிர் வாழ்ந்தாங்க. ஆனா இஸ்ரவேலர் 40 வருடம் தேவ தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை புசித்து உயிர் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு வியாதி வரல, வஸ்திரம் அழுக்காகல, பாதரட்சை தேய்ந்து போகல, தேவனே இவர்களை வாழ வைத்தார். அதாவது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை சந்ததியார் அறிந்து கொள்ளும்படியாக கூடார பண்டிகையை அனுசரித்தாங்க. சரி, இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் இந்த கூடார பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுக்கு நம்ம லெந்து அனுசரிக்கணும் அப்படின்னா, அது அவர்கள் வரப்போகிற பஸ்காவை கூடார பண்டிகை அனுசரித்து இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார் அல்லது வருவார் என்பதை அவர்கள் அறிவிச்சாங்க. ஆனா ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் இந்த லெந்து நாட்களை ஏன் அனுசரிக்கணும், ஏன் கர்த்தர் அனுசரிக்கும்படியாய் பரிசுத்தவான்களை, மிஷினரிகளை கொண்டு இதை ஏற்படுத்தினார் அப்படின்னா, வந்த பஸ்காவை நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். பாருங்க, அவர்கள் வரப்போகிற பிரதான பஸ்காவை கூடார பண்டிகையில் அனுசரித்தாங்க. ஆனா இந்த லெந்து நாட்களில சிலுவையில இயேசு ஏன் மரித்தாரு, சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாய் நமக்கும் தேவனுக்கும் என்ன ஒரு உறவை ஏற்படுத்தினார். இந்த உலகத்துல இயேசு பிறந்ததுல இருந்து, வளர்ந்ததுல இருந்து, அவர் மரித்ததுல இருந்து எல்லாமே ஒரு மனிதன் தேவனால பிறந்து தேவனுக்கு மகிமையா இந்த பூமியில வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இயேசுவின் மூலமா நீங்களும் நானும் இந்த பூமியில அவரை விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அதிகாரத்தை பெறுகிறோம். யோவான் 1:12 சொல்லுகிறது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுறார், தேவனாலே பிறந்தவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படிங்கிறார். அப்ப இந்த லெந்து நாட்களில நான் தேவனால பிறந்தவன் என்றா நான் ஜெயிக்கணும். அப்ப நான் ஜெயிக்க வேணுமா இருந்தா ஜெயித்தவரை நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். அவர் எதுல எல்லாம் ஜெயித்தாரு,
அவர் மரணத்தை ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயிச்சாரு, மாம்சத்தை ஜெயித்தாரு, பிசாசின் கிரியைகளில் இருந்த மக்களை விடுதலையாக்கி பிசாசை தோற்கடிச்சாரு. அப்ப நானும் இதே அடிசுவடை பின்பற்றுகிற போது எனக்கும் இதே ஆசீர்வாதத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலமா எனக்கு கொடுக்கிறார் என்பதற்கு நானும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இருக்குது பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த 2 நாட்களில நீங்களும் நானும் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஏதோ சில நாட்கள் இல்லைங்க, எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வாழ்வதற்கு வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படி இதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதுதான் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதாவது இந்த பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் இருக்கிற பயண தூரம் ஒரு 70 கிலோமீட்டர் தான் சொல்றாங்க. 70 கிலோமீட்டர் தூர பயணத்தை கிட்டத்தட்ட 4 மாதம் கடக்கிறாருங்க. அப்போ ஒருவேளை அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்ததானா அவரே சாட்சி சொல்றாரு, தேவனுள்ள தயையுள்ள கரம் என் மேல இருந்தது. அப்ப தேவனே தயையுள்ள கரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ராஜாவும் ஒத்தாசி அனுப்பி இருக்கிறார். அதாவது சட்டம் தேவன் இயற்றாருன்னு வைங்களேன், அதோ ஏதோ ஒரு எருசலேமுக்கு மாத்திரம் அந்த சட்டத்தை இயற்றலைங்க, பூமி எங்குக்கும் அந்த சட்டத்தை இயற்றார். அதாவது ஏதேன் தோட்டத்துல தேவன் ஒரு சட்டத்தை இயற்றினார், பெண்ணுக்கு ஒரு சட்டத்தையும் ஆணுக்கு ஒரு சட்டத்தையும் இயற்றினார். அது என்ன சட்டம்னா, ஆண் வேர்வை சிந்தி உன் பலனை புசிக்கணும், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும், அது முள்ளு குறுக்கும் முளைப்புக்கணும். ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு ஒரு சட்டத்தை இயற்றினாரு. இப்ப மனித இனம் எங்கெங்கெல்லாம் போகுதோ மனுஷன் அந்த சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் வேர்வை சிந்திதான் பலனை புசிக்கிறான். அவனுக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குது, அவன் நிமித்தமா பூமி சபிக்கப்பட்டிருக்குது. தப்பு செய்தது மனுஷன், பூமியே சபிக்கப்பட்டிருக்குன்னா அதாவது பூமியையும் மனுபுத்திரர் கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இந்த மனுஷருடைய தலை சரியில்லைன்னா பூமியை எப்படி சரியா கையாள முடியும்? அதாவது ஒரு குடிகாரர் கையில ஒரு பஸ்ஸ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டிரைவர் பயங்கர குடிச்சிருக்கிறாருன்னா கட்டாயம் பாருங்க, பஸ் நல்லா இருக்கலாம், பஸ்ல இருக்கிற பயணிகள் கொஞ்சம் அதிகாரத்துல இருக்கலாம், வசதியோடு இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அதெல்லாம் பஸ் பார்க்கவே பார்க்காது பாருங்க. அதை இயக்குற டிரைவருக்கு தெளிவில்லைன்னா பஸ் கட்டாயம் கோணலும் மாணலுமா போகும், ஒருவேளை அப்செட் ஆகலாம் அல்லது விபத்துக்குள்ள போகலாம். அதே மாதிரிதான் மனிதன் கையில தேவன் பூமியை கொடுத்தாரு. மனிதன் சாபத்துக்குள்ள வந்ததுனால சபிக்கப்பட்ட மனிதன் எப்படி பூமிக்கு நன்மையை செய்ய முடியும்? அதனால இந்த மனிதனே தப்பானதுனால இவனுக்கு கொடுக்கப்பட்டது நல்ல இடத்தை அடைய முடியாது என்று பூமியும் சபிக்கப்பட்டதுன்றார். இது ஆணினத்திற்கு கொடுக்கப்பட்ட சட்டங்க. பெண்ணினத்துக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறாரு பாருங்க, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவாங்கிறார். எந்த பெண்ணின் இடத்திலேயாவதோ இந்த மூன்றுமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஒரு பெண் இருக்கிறாங்க, ஆசை புருஷனை பற்றி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, அவருதான் ரூலரா இருக்கிறாரு. இன்னியும் குழந்தை பெறுகிற போது கற்ப வேதனைப்பட்டு தான் பிள்ளை பெறாங்க. இந்த மாதவிடாய் எனப்பட்டது பெண்களுக்கு தாங்க வருது. அப்ப இந்த ரூலை யார் ஏற்படுத்தினதுன்னா தேவன் ஏற்படுத்தினார். இது கீழ்ப்படியாமையினால வந்த ரூல். ஆனா கீழ்ப்படிதலுக்குள்ள இருந்த போது, ஏதேன் தோட்டத்துள்ள இருந்த போது தேவன் என்ன ரூல் கொடுத்தாருன்னா,
ஆணும் பெண்ணுமாய் அவர்களை படைத்தார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் ஆசீர்வதிச்சார். அப்ப தேவன் ஏதேன் தோட்டத்துல ஒரு சட்டத்தை இயற்றி உலகம் முழுவதுக்கும் பெண்ணினத்துக்கு கொடுத்தது போல, உலகம் முழுவதும் ஆணினத்திற்கு கொடுத்தது போல, இஸ்ரவேலருக்கும் தேவன் ஒரு சட்டத்தை இயற்றினார். நியாயப்பிரமாணம் எனப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றினார். அந்த சட்டத்துல எப்பேற்பட்ட ஒரு அடிமையா இருந்தாலுமே அந்த அடிமைக்கு ஒரு ஜூபிலி ஆண்டு எனப்பட்டது வரணும். 70வது வருடம் எனப்பட்டது ஒரு விடுதலையின் ஆண்டுங்க. அப்ப அந்த காலம் நிறைவேறுகிற போது இஸ்ரவேலர் என்ன பண்ணணும்னா கட்டாயம் அந்த விடுதலையின் வருடத்தை செலிப்ரேட் பண்ணணும். ஆனா இந்த இஸ்ரவேலர் கானான் தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துல இருந்த போது தேவனுடைய கட்டளையின்படியோ நீதி நியாயங்களின்படியோ வாழாததுனாலதான் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக விற்கப்படுகிறாங்க. இவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டாலோ இவர்கள் தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டவர்களால கரெக்டா 70 வருடம் நிறைவேறுவதற்கு ஆரம்பித்த போது பாபிலோன் தேசத்துல இருக்கக்கூடிய பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாக்களுக்கு தேவன் சட்டத்தை இயற்றுவதற்கு வழி நடத்துறாருங்க. கோரேசு எனப்பட்ட ராஜா இஸ்ரவேலின் ராஜா கிடையாது. கோரேசு ராஜா இஸ்ரவேலருக்கு ஒரு சட்டத்தை இயற்றார். என்னன்னா, நீங்கள் விடுதலையாகிற வருடமாகிவிட்டது, எல்லாரும் எருசலேமுக்கு போறவங்க புறப்பட்டு போகலாம் என்று தன் கஜானாவுல சட்டம் இயற்றாருங்க. அது மாத்திரமல்ல, எருசலேமிலிருந்து எடுத்து கொண்டு வந்த தேவாலயத்தின் காரியங்கள் அத்தனையும் திரும்ப எருசலேமுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறார். அதுக்கப்புறம் தரியு ராஜா வர்றாரு. தரியு ராஜாவுக்கு அப்புறம் தான் அஷ்டராஷ்டா அப்படின்னு ஒரு ராஜா வர்றார். அப்ப பாபிலோன் தேசத்திலையும் தேவன் தன்னுடைய சட்டத்தை இயற்றி இஸ்ரவேலரை இஸ்ரேலுக்குள்ள திருப்பி கூட்டிட்டு வர்றார். இதையெல்லாம் அறிந்த எஸ்ராதா இதை அறிவதற்கு 70 கிலோமீட்டர் பயணத்தை கர்த்தர் 4 மாசம் இவரை நடத்துறார். அப்ப இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம். பாருங்க, நம்ம இருதயம் எல்லாவற்றை பார்க்கலுங்க மகா கிறுக்குள்ளது கேடுள்ளது. சில பேர் நினைக்கிறாங்க, சார் தேவனோடு கூட வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம இருதயம் சந்தேகப்படாது, சுத்தமா இருக்கும் அப்படின்னா தப்பு. நீங்க தேவனோடே வாழ்ந்தாலுமே இருதயத்துக்குள்ள தேவன் வரலைனா, இருதயத்துக்குள்ள தேவனுடையது வரலைனா கட்டாய இருதயத்துல இருக்கிறது தான் பாருங்க உங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி அந்த நாட்களில ஒரே நாள்ல 3 செய்தி தொடர்ச்சியா வருது பாருங்க சீசர்களுக்கு. முதலாவது, அதிகாலையில சில பெண்கள் கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போய் பார்த்தா கல்லறை திறந்திருக்குது. 2 தேவதூதர்கள் நிக்கிறாங்க. காவலர்கள் மரித்தவர்களை போல விழுந்து கிடக்கிறாங்க. தேவதூதர்கள் சொல்றாங்க, உயிரோடு இருந்தவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார் என்று சீசரிடத்துல சொல்லி கலிலேயாவுக்கு அவர்களை போக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புனாங்க. இந்த பெண்களும் சந்தோஷமா சொன்னாங்க. ஆனா சீசர்கள் கலிலேயாவுக்கு போகாம கல்லறைக்கு தான் போனாங்க. பாருங்க, கல்லறைக்கு போய் பார்த்தா கல்லறையில தேவதூதனும் கிடையாது, காவலர்களும் கிடையாது, கல்லறை வெறுமையா இருக்குது. இப்ப சீசர்கள் மறுபடியும் அங்க இருந்த சீசர் இடத்துல சொல்றாங்க, பெண்கள் சொன்னாங்க உயிர் தெழுந்தார் என்று, தேவதூதர் சொன்னதாக சொல்றாங்க. ஆனா அங்க காவலரையும் காணா, தேவதூதரையும் காணா, இயேசுவையும் காணாம் என்ற போது 3வது ஒரு செய்தி வருதுங்க. என்னன்னா, அந்த நாட்களில காவலில் காத்து கொண்டிருந்த காவலர்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் காவல் காத்து கொண்டிருந்த போது அவருடைய சீடர்கள் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய்விட்டாங்க என்று தேசத்துக்குள்ள பொய்யை பரப்பினாங்களாம். சார், இந்த பொய்யை பரப்பினது யாரு? ஏதோ பக்தியற்ற மக்கள் கிடையாது, சாத்தானின் பிள்ளைகள் கிடையாது, நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானவர்கள் கிடையாது, தேவாலயத்துல இருந்த பிரதான ஆசாரியர்கள் தான். பாருங்க,
இந்த பணத்தை வாங்கி கொண்டு காவலர்களோ அவர்கள் கற்றுக் கொடுத்தபடியே தேசத்துக்குள்ள துர்செய்தியை பரப்பினாங்களாமா. இந்நாள் வரைக்கும் அந்த செய்தி பேசப்படுகிறதுன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்றார். இப்ப இந்த மூன்றாவது செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற 2 சீசர்கள், நம்ம இங்க இருந்தோம்னா கட்டாயம் நம்ம சிறைப்பட்டு போவது உறுதி, ஏன்னா இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போயிட்டாங்கன்னு அரசாங்கத்தில இருந்து வந்திருக்கு. அப்ப இயேசுவின் சரீரத்தை திருடினது அவருடைய சீடர்கள் தானா, நம்மளை கட்டாய கைது செய்ய போறாங்க, நம்ம இங்க இருந்தா தானே கைது செய்வார்கள் என்று சொல்லி எம்மாவூருக்கு நடந்தே போறாங்க. அதாவது அந்த நாள் உயிர்த்தெழுதலினாலும் ஓய்வு நாளுமாய் இருந்தபடினால அன்னைக்கு பிரயாணமே பண்ணக்கூடாது. நியாயப்பிரமாண சட்டத்தின்படி பிரயாணம் பண்ணக்கூடாத நாள்ல தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஊரை விட்டு ஊருக்கு புறப்பட்டு போறாங்க. இதுதான் இருதய சந்தேகத்தினால நிறையும் போது நடக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நம்ம தேவன் நமக்கு சொன்னது எல்லாம் மறந்து தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் செய்வோமாமா. இப்ப எம்மாவூருக்கு போகிற போதுதான் வழியில இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கடைசியா இயேசு அவர்களோடு ஒவ்வொரு வசனத்தையா பேசி கொண்டு வந்து எம்மாவூருக்கு வந்த உடனேயே இவர் வழிபோக்கரை போல கடந்து போகிறார். இப்ப சீசர்கள் அவரை வருந்தி அழைக்கிறாங்க, எங்களோட ராத்தங்குங்கிறாங்க. ராத்தங்கின போது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டதுக்கு அப்புறம் அவர்கள் கண்கள் திறக்கப்படுது. பேசிக்கொண்டு வந்தவர் இயேசுதான், அவர் உயிரோடு கூட எழுந்தது உண்மைதான் என்று அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது கண் திறக்கப்பட்டது. தன் உயிருக்கு பயந்து எம்மாவூருக்கு போனவங்க இயேசு இதே ஊருக்குள்ள இரவுல போனா ஒரு உயிருக்கு ஆபத்து என்று தங்களோடு ராத்தங்கு என்று சொல்லி வருந்தி அழைத்தவங்க உடனே இரவோடு இரவாக எருசலேமுக்கு புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்துதான் சீசர்கள் எருசலேமில் இருக்கிற சீசர்களிடத்துல சொன்னாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, எங்களோடு கூட நடந்து வந்தாரு, அப்பத்தை பிட்டு கொடுத்தார் என்கின்ற ஒரு தெளிவை சொல்றாங்க. இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இயேசு தாமே அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பாருங்க. அதாவது தேவன் ஒரு நாள் கலகத்தின் தேவன் கிடையாதுங்க, ஒரு நாள் பிரிவினையின் தேவன் கிடையாது. சில நேரம் நம்ம தேவனை புரிந்து கொள்ளாததுனாலதான் தேவன் கலகத்தின் தேவனை போல தெரிகிறாரு, பிரிவினையின் தேவனை போல தெரிகிறார். ஒரு இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பிரிவினையே உண்டு பண்ண வந்தேன். தகப்பன் பிள்ளைக்கு விரோதமாக, மாமியார் மருமகளுக்கு விரோதமாக ஒரே வீட்டுல பிரிந்திருப்பார்கள் அப்படிங்கிற இந்த சம்பவத்தை கேட்ட உடனே இயேசு பிரிவினைவாதிகளுடைய தலைவரை போல அநேகர் பேசினாங்க. ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு அடிக்கு அடி உதைக்கு உத கொடுக்காதங்கிறார். ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் நடந்து போங்கிறார். ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனை மறுகண்ணத்தை திருப்பி காட்டுங்கிறார். சிலர் இந்த உபதேசத்தை உள்வாங்குற போது, அதாவது சமாதானத்தை விரும்புகிற போது பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒரே வீட்டுல இருக்கிற சகோதரன் இந்த சமாதானத்தை விரும்புகிற மனிதனுக்கு எதிராக வருவான். ஒருவேளை அப்பா ரட்சிக்கப்பட்டாரு, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, அப்பாவை உறவினர்கள் ஏதோ ஒரு பங்கன்ல அவமானப்படுத்திட்டாங்க, அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதை மன்னிச்சுட்டாரு. ஆனா பிள்ளைகளுக்கு என்னன்னா, அப்பா நீங்க மன்னிக்க கூடாது, இது பழி வாங்கணுமேங்கிறார். இதுதான் அப்பா ஒரு தாட்ல போயிட்டு இருக்கிறார், வெளிச்சத்தின் பாதையில போறார். பிள்ளைகள் இருளின் பாதையில போகும்போது ஒன்றோடு ஒன்று ஒற்று போக மாட்டேது. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் முதலாவது வார்த்தை அங்க இவர்கள் நடுவுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சமாதானம் என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்களாமா. அதுக்கு அப்புறம் தான் இயேசு இருதயத்தை டச் பண்றார். 38வது வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது மிக மிக
நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல் என்னன்னா சந்தேகம் தான். இன்னைக்கு நல்ல குடும்பம் பாருங்க, அழுது கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் சந்தேகம். நல்ல சபை விழுந்து போனதுக்கு காரணம் சந்தேகம் தான். தேவன் எங்க இருக்கிறாரோங்க, தேவனுடையது அங்க இருக்கும். பிசாசு எங்க இருக்கிறானோ பிசாசினுடையவைகளும் அங்க இருக்கும். நீங்க தேவனையும் தேவனுடையவைகளையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வரும், தைரியம் வரும், விசுவாசம் வரும். பிசாசையும் பிசாசினுடையவைகளையும் பார்த்துட்டே இருங்க, கட்டாயம் சந்தேகம் வரும், அவிசுவாசம் வரும், பயம் வரும். இதே மாதிரிதான் ஒரு நாள் இயேசு ஒரு மலையில போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, மலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீசர்களை அக்கறைக்கு போகும்படி அனுப்பினார். இவங்க கெனசரேத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பயணப்பட்டு கொண்டு இருக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய 27 31 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்கிறார். சார், இந்த சந்தேகம் எனப்பட்டது பேதுருவுக்கு எப்படி வந்தது அப்படின்னு மேல சொல்லுகிறது. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இவங்க எங்க போய் கொண்டிருக்கிறாங்கன்னா கெனசரேத் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த கெனசரேத்துல பல நாட்கள் கிட்டத்தட்ட 6000 பிசாசுகளோடு கல்லறையில ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதாவது ஒருத்தனுக்குள்ள 6000 பிசாசு. ஊருக்குள்ள எவனவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த கல்லறையில இருந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஊருக்குள்ளேயே சந்தேகம் பிடிச்ச ஊரு, அந்த ஊராரே இயேசுவே வர வேண்டாங்கிற அளவுக்கு பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. அதனுடைய தாக்கம் நடுக்கடல் வரைக்கும் இருக்குதுங்க. இவைகளின் மத்தியில பேதுரு கடலின் மேல நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை பார்த்தாரு, இயேசுவின் சத்தத்தை கேட்டு நடந்தார். ஆனா இன்னைக்கு இயேசுவை பார்த்து இயேசுவின் சத்தத்தை கேட்டு நடந்த பேதுரு இப்ப இயேசுவை பார்க்கிறத விட்டுட்டு இயேசுவினுடைய சத்தத்தை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு பலத்த காற்றை கண்டதுனால இப்ப அது அவருக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துது. இமீடியட்டா சந்தேகம் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு மனிதனை மூழ்கடிச்சிருச்சு. ஒருவேளை இயேசுவோட இருந்த மனுஷனுக்கு எப்படின்னா, ஏதேன் தோட்டத்திலேயும் இதே நிலைமை தாங்க. தேவனோடு நடந்து வந்த ஏவாளை பார்த்து ஆதாம், என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்பும் என்று அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க. தேவனோடு நடந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவனால் படைக்கப்பட்ட ஜீவ ஜந்துகளின் மத்தியில நடந்த போது தேவன் அவைகளுக்கு மேல ஆதாம ரூலரா வைக்கிறார். அவர் என்ன பெயரிடணும்னு தேவன் சொன்னாரோ அப்படியே நடக்குது. ஆனா இன்றைக்கு ஏவாள் சாத்தான் பயன்படுத்துகிற கருவியா இருக்கிற சர்பத்தின் சத்தத்தை கேட்டாங்களோ, அதாவது சாத்தானுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா தாங்க இருக்குங்க. ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தினா பாருங்க. இந்த சந்தேகம் அடுத்து என்ன ஆயிட்டுனா சாத்தானை நம்ப வச்சிருச்சு, தேவனை சந்தேகிக்க வச்சிருச்சு. இன்னைக்கு நல்ல கணவனை சந்தேகிக்க வைக்கும், சாத்தானை நம்ப வச்சிரும். நல்ல மனைவியை சந்தேகிக்க வைக்கும், சாத்தானை நம்ப வச்சிரும். சாத்தானுடைய சத்தம் அநேக சீரியல்கள்ல இருந்து வருதுங்க. அநேக சினிமா. அன்னைக்கு ஏதேன் தோட்டம் நரகம் கிடையாது,
தேவன் படைத்து மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா தந்திரம் உள்ளதாய் சர்ப்பம் இருந்ததுனால சாத்தான் சர்ப்பத்துக்குள்ள இருந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு அற்புதமா இருந்த சந்தோஷமா இருந்த குடும்பத்துல பிரிவினையை உண்டாக்கி ஒருவர் குற்றம் சாட்டுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அங்க மனிதனுக்குள்ள வந்த சந்தேகம் தாங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஏதேன் தோட்டத்துல இருந்த இந்த சந்தேகத்தினுடைய உச்சகட்டை எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம்னா தேவாலயத்துக்குள்ளே இருக்குதுங்க. அன்றைக்கு சகரியா தூபகலசத்தை எடுத்து தன்னுடைய முறைமையின் நாள் வந்த போது ஆசாரிப்பு கூடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பலி செலுத்த போறார். அங்க காபிரியேல் எனப்பட்ட ஒரு தூதன் வந்து, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ ஒரு குமாரனை பெறுவ, அந்த குமாரன் மூலமா இந்த தேசத்துல என்ன நடக்கும் என்கின்ற அப்டேட் எல்லாம் கொடுக்கிறார். அங்க சகரியா வந்து தேவதூதனிடத்துல என்ன சொல்றாரு தெரியுங்களா? வேத வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் 19வது வசனத்துல, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சன்னதியிலிருந்து நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடைய பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் அப்படிங்கிறார். இந்த சகரியா ஊமையானதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சாத்தான் நிக்கிற ஸ்தலம் எப்பேற்பட்டதுன்னு தெரியல. நீங்க நிறைய பேர் ஊழிய செய்யறாங்க, ஆனா அந்த ஊழிய எவ்வளவு கனத்துக்குரியதுன்னு தெரியாம போயிருது பாருங்க. இந்த இடத்திற்கு சாதாரணமா ஒரு மனுஷன் வந்துட முடியாதுங்க. எல்லா வேலையும் எல்லாரும் செய்தரலாம், ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்படாமல் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் வர முடியாது. அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும் இருந்தா மிக மிக முக்கியமான 5 காரியம் வேணுங்க. 1, அவர்கள் ஆரோனுடைய பிள்ளைகளாய் இருக்கணும். 2வது, ஆண்டவர் சொல்லி இருந்த வஸ்திரத்தை தரித்திருக்கணும். 3வது, அவர்கள் தலையில தகைப்பாகை இருக்கணும். 4வது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கணும். 5வது, இவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தோடு கூட போயிருக்கணும். இவைகளெல்லாம் இருந்தா தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகவே முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கிடையாது, சுத்திகரிக்கப்பட கிடையாது, ஆசாரியர்கள் உடுத்த வேண்டிய வஸ்திரத்தை உடுத்தல, ஆரோனுடைய சந்ததியில பிறக்கல. இதற்கு மேலாக இவரை இதற்கு முன்னாடி எங்கேயுமே பார்க்கல. இவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து நின்று என் கூட பேசுறாரு, இவர் தேவனிடத்திலிருந்து வந்திருப்பார் என்கின்ற ஒரு தெளிவு வேணுமா வேண்டாங்களா சார்? இந்த காபிரியேல் எனப்பட்ட தூதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருவதற்கு இந்த ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எதுவுமே அவரிடத்துல இல்ல. தேவனே அவருக்கு தகுதியை கொடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறாரு. இதை வைத்துனாவது புரிந்து கொள்ளாம சந்தேகப்பட்டாரு. இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்கிற வரைக்கும் அவங்க அப்பா சகரியா பேசவே இல்லை, ஊமையாயிட்டார். இது இவங்க அப்பாவுக்குள்ள இருந்த இதே எசன்ஸ். எப்படி ஆபிரகாமுக்குள்ள தன் மனைவிய சகோதரின்னு சொல்லி இருந்த ஒரு அனுபவம் அவருடைய குமாரனாகிய ஈசாக்குள்ளேயே இருந்துச்சாமா, அதே போல இயேசுவுக்குள்ள இருந்த தெய்வீக அன்பு இயேசுவின் குமாரராகிய உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்குது. அதை வெளிப்படுத்தணும் பாருங்க. அப்ப இந்த யோவான் சானகனுக்கு சகரியாவுக்குள்ள இருந்த அதே சந்தேகம் எங்க வெளிப்படுதுன்னா, மத்தேயு 11வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல யோவான் சானகன் வந்து தன்னுடைய சீசர்களை அனுப்பிவிட்டு
வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறார். 3வது வசனம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். சாரி, இந்த யோவான் சானகன் தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினவர். இவர் மேலதான் பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கி வருகிறதை இவர் கண்டவர். இவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல என்று இவரை உலகத்துக்கு பிரசித்தப்படுத்தினவரு. இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. இவங்க அப்பா சந்தேகப்பட்டதுனால வாய் பேச முடியாம தான் போச்சு. ஆனா இவர் சந்தேகப்பட்டதுனால தலையே போயிடுச்சுங்க. கர்த்தருக்கு ஊழிய செய்த மனிதர்கள் இவங்க. ஆனா மரியாள் அப்படி கிடையாது. மரியாளுக்குள்ளேயும் ஒரு சிந்தனை வந்ததாமா. இதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இதே வார்த்தை 34வது வசனத்துல, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். அதாவது மரியாளும் இதே கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியலன்னா. இப்ப மரியாள் இருந்த வீட்டுக்கு தேவதூதன் வந்தாருங்க. தேவன் இருக்கிற வீட்டுக்கு சகரியா போயிருந்தார். தேவனை அறியாம சிந்திக்கிறோம், சந்தேகம் வருதுன்னா ஓகே. தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டு இயேசுவினுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இப்ப சந்தேகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, தகப்பனுக்கு 1 வருஷம், பிள்ளைக்கு தலையே போயிருச்சு. ஆனா ஆபிரகாமை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்றோடு ஒன்று முரண்பட்டது போல இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, ரோமர் 4:20 வசனத்துல 19 வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதாவது பவுல் பரிசுத்தாவியில நிறைந்து ரோமாபுரிக்கு எழுதும்போது எழுதுறாரு, ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 100 வயதாய் இருக்கும் போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆபிரகாம் நடந்து கொண்ட முறையை பார்த்தா ஆபிரகாம் பக்காவா சந்தேகப்பட்டது மாதிரியே தெரியுதுங்க. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதான பிள்ளை 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சிந்தித்து கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். பவுல் சொல்றாரு அவரு சந்தேகப்படலன்னு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, முகம் குப்புற விழுந்து நகைத்து இங்க இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஒரு ஜெபமே பண்ணிட்டார். சரி, இதோட முடிஞ்சாகும் பரவாயில்ல. 18வது அதிகாரத்துல கர்த்தர் பேசுறத சாராள் கேட்டு 10வது வசனம் 18:10, அப்பொழுது அவர் ஒரு உட்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள். சாராளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்
கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. இங்க இந்த அம்மாவோ மனசுல நகைக்கிறாங்க, அங்க அவரும் முக குப்புற விழுந்து நகைக்கிறார். ஆனா இது வெளியரங்கமாய் வேதத்தில் எழுதப்பட்ட உண்மை, சத்தியம். ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் சந்தேகமே படல. சார் இது எப்படி உன்னோட ஒண்ணு ஒத்து போகாத மாதிரி இருக்குதுன்னா, சார் இந்த நகைப்பு சந்தோஷம் எனப்பட்டது தேவன் ஆபிரகாமா மாத்தின உடனே கொடுக்கிறாருங்க. அது வரைக்கும் அவருடைய பெயர் ஆபிராம். இன்றைக்கு ஆபிரகாம்னு ஆண்டவர் கொடுத்தாரோ, துக்கம் முடிஞ்சதுங்க. இந்த உலகம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஆனா தேவன் அப்படி கிடையாது, சந்தோஷப்படுத்தி ஆண்டவர் கொடுக்கிறவராமா. அதாவது இருதயத்துக்குள்ள தேவன் சந்தோஷத்தை உருவாக்கி அந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில பார்க்க வைக்கிறவர். இந்த ஈசாக்குங்கிற ஒரு பெயரே இதற்கு அப்புறம் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பையனுக்கு பேரை ஈசாக்குன்னு வை. ஈசாக்கு என்றால் என்னன்னா சந்தோஷம் என்று அர்த்தம். அப்ப அந்த சந்தோஷத்தை ஆபிரகாம் தன் இருதயத்துல பெத்தெடுத்தாருங்க. இந்த இருதயத்துக்குள்ள சந்தோஷம் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் வாழ்க்கையில வந்தது. அப்ப சந்தேகம் எனப்பட்டது இருதயத்துல இருக்கிறது. தேவன் வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வார்த்தையிலிருந்து சந்தோஷத்தை இருதயத்துல ஜனிப்பிக்கிறார். அன்னைக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கூட பேதுருவுக்கு கொடுக்கிறாரு. இந்த பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிற போது கூட பேதுரு தரிசனத்தை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டிருந்த போது கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து 2 பேர் பேதுருவை அழைத்து கொண்டு போய் கொர்நேலியின் வீட்டுல சந்தோஷத்தை உண்டாக்க பண்ணினாராமா. இன்னைக்கு நீங்களும் நானும் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற போது இயேசு 2 காரியத்தை கோட் பண்ணி சொல்றாரு. சந்தோஷம் உண்டாகிறது மாத்திரம் இல்லாம நம்ம எதிர்பார்க்கிற காரியம் அப்படியே நிறைவேறுதாமா. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதே மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்துல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா, பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற வழியில ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது சீசன் இல்லாத காலம், ஏதாகிலும் அகப்படுமா என்று தேடினாராமா. சீசனே இல்லாத காலத்துல எதுவுமே இல்லைங்க. உடனே இந்த அத்தி மரத்தை பார்த்து பட்டு போக கடவுதுன்னாரு. அது மறாவது நாள் பார்த்த போது அத்திமரம் பட்டு போயிட்டு. இப்ப அத்திமரம் பட்டு போனதுக்கு அப்புறம் சீசர்கள் இயேசுவின் இடத்துல காமிக்கிறாங்க, ரவி நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டுங்கிறார். அங்கதான் இயேசு சொல்றாரு, அநேக காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற டவுட். சரி, உலகத்துல எத்தனையோ கனிகள் இருக்குது. அந்த கனிமரத்துக்கு கீழே போய் ஏதாகிலும் கனி இருக்குதா என்று இயேசு தேடி இருக்கலாம். அப்படி தேடல. அத்தி மரத்துக்கு கீழே போறாரு. அத்தி மரத்துல கனி இல்லாத காலத்துல போய் கனி தேடுறாரு. அதாவது அத்தி மரத்துல பூவே பூக்காதுங்க. வேற ஏதாகிலும் தேடணும்னா என்ன தேட முடியும்? இலைகள் தான் இருந்தது, அந்த இலைகள் இருக்குது. வேற என்னத்தை அத்தி மரத்துல தேடுவீங்க நீங்க? சார், இந்த அத்திமரம் எனப்பட்டது ஏதேன் தோட்டத்துல
மனிதனுடைய நிர்வாணத்தை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இலை. மனிதன் அதை செலக்ட் பண்ணிட்டார். விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனே நிர்வாணி என்று அறிஞ்சிட்டாங்க. நேரா தேவனிடத்துல போகாம இவர்கள் அத்தி இலையை எடுத்து இவர்கள் தற்காலிகமா தைத்து வஸ்திரத்தை உடுத்திட்டு நிக்கிறாங்க. இந்த அத்தி இலை இவர்களை மகிமையுடையவர்களா காமிக்கல, நிர்வாணியாத்தான் காமிக்குது. அப்ப இவர்களை மகிமையுடையவர்கள் ஆக்குவதற்கு ஒரு ஜீவனை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல பலி செலுத்தி அந்த ஜீவனுடைய தோலுடைய எடுத்து மனுஷனுக்கு மனுஷிக்கு உடுத்தி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறார். அப்ப அத்தி இலை ஒரு நாள் ஒரு பொழுதும் மனிதனை மகிமையுடையவனா மாத்தாது. இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணம் எனப்பட்டது அத்தி மரத்தை போன்றது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை பிடித்திருக்கிற மனிதன் ஒரு நாள் ஒரு பொழுதுங்க தேவனுக்கு கனி கொடுக்கவே முடியாது. எப்படி கனி கொடுக்க முடியாது அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதே நியாயப்பிரமாணம் விபச்சாரம் செய்தவனை கல்லால் அடித்து கொள்ளுன்னு சொல்லுது. இப்ப விபச்சாரம் செய்தவன் கையுமையுமா பிடிபட்டுட்டான்னா அவனை கல்லால் அடித்து கொன்னரலாம். ஆனா அதே நியாயப்பிரமாணத்துல இன்னொரு பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, கொலை செய்யாதிருப்பாயாங்கிற சட்டத்துக்காக கொலை செய்தரலாமா? அப்ப கொலை செய்யாத பிரமாணத்தின்படி கட்டாயம் அவனு குற்றவாளியா மாறுறான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்துல எதுவுமே இல்லை. ஒருவேளை சீசன் டைம்ல வேணா அப்படி ஒரு மாதிரி பேக்கப் பண்ண மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, சிலுவை மரத்துல இயேசு ஜீவனை விட்டார் பாருங்க. அந்த ஜீவனுக்குள்ள இருந்து தாங்க ரட்சிப்பே வருது. ஒரு இடத்துல யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது, மோசேயின் மூலமாய் சர்ப்பம் வனாந்தரத்துல உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டுங்கிறார். அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமா வந்தது. இப்ப நியாயப்பிரமாணத்தை பிடித்திருக்கிற ஒரு மனிதனும் பாருங்க தேவனுக்கு கனி கொடுக்கவே முடியாது. ஆனா இயேசுவை பின்பற்றி வாழுகிற போது, இயேசு எப்படி பிதாவுக்கு பிரியமானதை செய்தாரோ, இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியுங்கிறதுனாலதான் அத்திமரத்தோடு இயேசு மலையை கொண்டு வர்றார். ஏன்னா இந்த மலையிலிருந்து தான் நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட கொல்கதா மலையிலிருந்து தான் கிருபையும் சத்தியமும் வந்தது. இந்த கிருபையும் சத்தியமும் நமக்குள்ள வந்துச்சுன்னா இருதய சுத்திகரிக்கப்படும். இருதய சுத்திகரிக்கப்படுகிற போது சந்தேகம் அகன்று விடும். இயேசுவை போல பிரயோஜனமானதை செய்ய நம்முடைய இருதயம் நம்மளை வழி நடத்துங்க. இந்த நாள்ல கூட இந்த சந்தேக இருதயத்தில இருந்து விடுதலையாகி நம்பிக்கையின் இருதயமா, சந்தோஷத்தின் இருதயமாய் வாழ நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகல பூமிக்கும் ராஜாவாய் இருக்கிறேன். சகல பூமியிலையும் உம்மால செய்யக்கூடாத ஒரு அதிசயம் எதுவும் இல்லையப்பா. அதனால எங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற சந்தேகத்தை கர்த்தர் சுத்திகரித்ததற்காய் நன்றி. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு உம்மை தொழுது கொண்டு இந்த பூமியில உமக்கு பிரயோஜனமாய் வாழ, இந்த பூமியை ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆள வேண்டும் என்று நீ விரும்பினீரோ அப்படி பூமியை நாங்கள் ஆள, ஆண்டவரே எங்கள் மூலமா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட எங்களை ஆசீர்வதிக்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.